லேண்ட் ஏரியா 5.5 சென்ட்ல நல்லா பெருசா ஸ்பேசியஸா இருக்கிறதுனால வீட்டையும் நல்லா ஸ்பேசியஸாவே பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பெரிய கார் நிப்பாட்டுற மாதிரி 22க்கு 20 அடி சைஸ்ல பெரிய கார் பார்க்கிங், 21க்கு 16 அடி சைஸ்ல பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பேக் சைட்ல பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்து அங்க செடிகள் வைக்கிறதுக்காக தனியா ஸ்பேஸ், கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மீதி 2 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் ஏரியா, ஃப்ரண்ட் பால்கனி, கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் பெரிய ஹால்னு வீட்டை ஸ்பேசியஸா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்ல கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 5.5 சென்ட், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட். சைட் 40 அடி அகலமாகவும் 60 அடி நீளமா இருக்கு. பில்டிங்கை 2400 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பா கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நல்ல கலர் காம்பினேஷன்ல ஸ்ட்ரைப்ஸ் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கும் கிளாஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி எலிவேஷனை அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல் வித் வுட் டிசைன் HPL சீட்ல பெரிய கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 22க்கு 20. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. பார்க்கிங் பெருசா இருக்கு. இதுல 2 காரை தாராளமா நிப்பாட்டிக்கலாம். லேண்ட் ஏரியா பெருசா இருக்கிறதுனால வீட்டை சுத்தி 4 பக்கமும் தாராளமா நடந்து போற அளவுக்கு பெரிய செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்துல ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 21க்கு 16. தரைக்கு பெரிய சைஸான 6க்கு 4 அடி சைஸ்ல கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. நார்த் சைடுல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட பெரிய வுடன் டிவி யூனிட். வெஸ்ட் சைடுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே UPS மாட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹால்ல இருந்து கிச்சன் கம் டைனிங் என்ட்ராரோ. சைஸ் 20க்கு 10. கிச்சன்ல டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்கா மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லா பேஸ் கேபினெட்ஸ், மேல ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், சைட்ல டால் கேபினெட்ஸ், அதுக்கு மேல லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே ஒரே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். பேக் சைட்ல எக்ஸிட் கொடுத்து அதுக்கு நல்ல ஹெவியான டீக்குட் டோர் மாட்டியிருக்காங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பேக் சைட்ல பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில போர் போட்டு பெரிய வாட்டர் ஸ்டம் கட்டியிருக்காங்க. செடிகள் வைக்கிறதுக்காக டெடிகேட்டடா ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னர்ல அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6க்கு 6. அடுத்து ஹால்ல இருந்து நார்த் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேல லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க.
இது பூஜா ரூம். சைஸ் 6க்கு 5. சிஎன்சி கட் டிசைனில் ஒரு பெரிய உட்டன் டிஸ்பிளே யூனிட் வித் பேஸ் கேபினெட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 16க்கு 10. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 6க்கு 3. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில கிளியர் டஃப் அண்ட் கிளாஸ் வித் டீக்வுட் ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஃபேமிலி லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 14. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் பெரிய உட்டன் டிவி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்டில் 3rd பெட்ரூம். சைஸ் 16க்கு 10. 3 பெட்ரூம்ஸ்லையுமே தேவையான அளவுக்கு வுட்ல வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் 6க்கு 6 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 5. அடுத்து ஹாலில் இருந்து பால்கனிக்கு என்ட்ராரோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான டீக்வுட் டோர் மாட்டியிருக்காங்க. இந்த சென்டர் போர்ஷனுக்கு மட்டும் யூபிவிசி சீட்ல அழகா மெட்டல் செட் போட்டிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல காரமடையில டீச்சர்ஸ் காலனியில் லொக்கேட்டா இருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் 1 crore and 20 lakhs. பிரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.